வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் வந்து கண்டிப்பாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் வந்து வந்துருக்கூடிய வேலைவாய்ப்பு இதுக்கான தகுதி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னாவே வந்து போதுமானது. இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது போக நீங்கள் 10th 12th எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து தேர்வு கிடையாது, நேரடி அதாவது டேரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்க அப்படின்னா 22,000 ப்ளஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த ஜாபுக்கு பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம். இதான் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா போஸ்ட்லேருந்து வந்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் போஸ்டல் அசிஸ்டன்ட் அல்லது சார்ட்டிங் அசிஸ்டன்ட் அல்லது போஸ்ட்மேன் அண்ட் எம்டிஎஸ் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இவங்க முழுக்க நீங்கள் டேரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் டோட்டலாக வந்து கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட, அதாவது 250க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா போஸ்டல் அல்லது சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டுக்கு 25,500 81,100 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது போஸ்ட்மேனுக்கு 21,700 69,100 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. எம்டிஎஸ்க்கு 18,000 56,900 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 30 இயர்ஸ் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது நீங்கள் SC/STயாக இருந்தீங்க அப்படின்னா 32 இயர்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா போஸ்டல் அசிஸ்டன்ட் அல்லது சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் 12th முடிச்சிருந்தால் போதுமானது. அடுத்தது போஸ்ட்மேனுக்கு வந்து நீங்கள் 12th முடிச்சிருக்கணும் அப்படின்னும், எம்டிஎஸ் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னே வந்து போதுமானது. இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து முழுக்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேருந்து வந்துருக்கூடியது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இவங்க என்னென்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்களோ, ஸோ அதாவது என்னென்ன ஸ்போர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தென் இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து தெளிவாக பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 100 rupees வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 100 rupees மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த இவங்க கேட்டிருக்கூடிய ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துங்க. ஸோ இவங்க என்னென்ன வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இவங்க கேட்டுக்கிறதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா www.indiapost.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இதை வந்து நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அசிஸ்டன்ட் டைரக்டர் RNE த சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல். ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நியூ டெல்லி. சரிங்களா? இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. தென் இது போக பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட்டாக நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.